வாங்க இன்றைக்கி நம்ம மசால் வடை செய்யலாம். மசால் வடைக்கு நான் 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஒரு சிலவங்க நைட்டு ஊற வைப்பாங்க மார்னிங் செய்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப ஊறிட்டா பொதுன்னு டேஸ்ட்டு மாறிடும். ஒரு 1 ஹவர், கரெக்டாக 1 ஹவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரம் அவ்வளோதான் ஊறணும். இப்போ ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீட்டு வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், பூண்டு ஒரு 3 பூண்டு, சின்ன பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் இதை எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி அதில் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது. ஒரு 75% மஞ்சள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்போவுமே வெங்காயத்தை அளவு வச்சு எடுக்கக்கூடாது. நீங்கள் கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு போட்டிருக்கிறோமோ அந்த கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு மட்டும்தான் உப்பு எடுக்கணும். வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் அளவு எடுக்கும்பொழுது உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடலைப்பருப்பு அளவு தான் நீங்கள் எடுத்தாகணும். இப்போ இதில் ஒரு கொத்த அளவுக்கு மல்லித்தழையை தூவி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை பொடியாக அரைஞ்சி அதையும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். வடை போடுறதுக்கு முன்னாடி தேவையான சைஸில் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றா வடையை தட்டி போட்டு எடுத்துடலாம். வடை இப்போ தட்டி போட்டாச்சு. நம்ம ஒன்றா திருப்பி மறுபடியும் கொஞ்சம் வேக வச்சு எடுக்கலாம். இது நான் போடுறத நானே வீடியோ எடுக்கிறதால என்னால் போடுறத காமிக்க முடியல. 2 கையால் தட்டி போடணுங்கிறதுக்காக இப்போ தட்டி போட்டு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். திருப்பி விட்டுடலாம். வாங்க இப்போ மசால் வடை நல்லா பொன்னிறமாக செவந்து பொரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து நெக்ஸ்ட் பேட்ச் இதே மாதிரி தட்டி போட்டு எடுத்துருவோம். அனல் மட்டும் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, கருகி போயிடும். எப்போவுமே கரெக்டான அளவு ஒரு மீடியம் சைஸ்லேயே வச்சு நல்லா உள்ளே இருக்கிறத பருப்பெல்லாம் வேகிற அளவுக்கு மீடியம் சைஸில் வேக வச்சு எடுங்க.